குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் சுற்றாடல் பாடத்துல மனிதனும் தகவல்களும் என்ற பாடத்தை படிக்க போறோம். சரியா? நீங்கள் தகவல்கள் என்ன பிள்ளைகள்? தகவல்கள் என்ன பிள்ளைகள்? செய்திகள். இந்த செய்திகளை நீங்கள் என்னென்னத்துல எங்க பாக்குற நீங்கள் கேட்கிற நீங்கள்? தொலைக்காட்சி வானொலி தொலைபேசி வேற வேற சொல்லுங்க. தொலைபேசி வேற பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்கள் கேட்கிறது என்ன வானொலியில. மற்றது இந்த அறிவித்தல் போன்றதுகள்ல நீங்கள் இந்த தகவல்களை கேட்பீங்க பார்ப்பீங்க. அப்ப என்னென்ன தகவல்களை நீங்க பாக்குற நீங்கள் கேட்கிற நீங்கள்? என்னென்ன தகவல்களை கேட்கிற நீங்கள் பாக்குற நீங்கள்? தொலைக்காட்சி வானொலி. என்னென்ன தகவல்கள் பாக்குற நீங்கள்? செய்திகள் பாப்பீங்கள். வேற விபத்துக்கள் சம்பந்தமாக பாப்பீங்க. வேற விளையாட்டு செய்திகள் பாப்பீங்கள். ஏன்னா அப்ப இவ்வாறு செய்திகளை நாங்கள் மற்றது கட்டாயம் நாட்டுல நடக்கிற உலகத்துல நடக்கிற என்ன நிகழ்வு என்றாலும் அதை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கோம். என்ன பிள்ளையா? கட்டாயமாக நீங்கள் அதுகளை பற்றி அறிஞ்சிருக்கணும். சமூகத்துல ஏன்னா நீங்கள் இந்த சமூகத்துல வாழ்ற ஒரு மனிதர். ஏன்னா அப்ப நீங்க கட்டாயம் இந்த உலகத்துல நடக்கிற விடயங்கள் தொடர்பாக அறிஞ்சிருக்க வேணும். ஏன்னா சமூகம், அரசியல் சம்பந்தமா, பொருளாதாரம், சமயம் ஏன்னா இவை சம்பந்தமான தகவல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்யணும், அறிஞ்சு கொண்டிருக்கணும். ஏன்னா அறிய வேணும். சரியா? அறிய வேணும். என்ன தற்காலத்துல நாங்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு பல ஊடகங்கள் என்றது நீங்கள் இப்ப பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி இவ்வாறான ஊடகங்கள் மூலம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஊடகங்கள் பிள்ளைகள் மின் ஊடகம் மற்ற எழுத்து மூலமான ஊடகம். மின் ஊடகம் என்று சொன்னா நீங்கள் இப்ப மின்னோட இல்ல என்ன மின்சாரத்தோட சம்பந்தமாக நீங்கள் வானொலி, தொலைக்காட்சி எல்லாம் நீங்கள் என்ன மின்சாரம் இருந்தா தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், என்ன பார்க்கலாம். மின்னூடகங்கள் மற்றது எழுத்து மூலமான ஊடகங்கள் என்று சொன்னா நீங்கள் அச்சூடகம் என்றும் அதை சொல்றது. என்னன்னு சொல்றது? அச்சூடகம் அச்சு பயிற்சி என்ன பத்திரிகை மற்ற சுவரொட்டிகள் மற்ற சில விளம்பரங்கள் எல்லாம் என்ன காட்சிப்படுத்தி இருக்கு. ஏன்னா நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். சரியா? அப்ப அது அச்சூடகங்கள் என்று சொல்றது. மற்ற சில பதாதைகள் இதுகள் மூலம் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளுவோம். சரியோ? அப்ப சரி பார்ப்போம். பாருங்கோ. நாங்கள் இந்த தகவல்களை பண்டைய காலம் என்று சொன்னா என்ன பண்டைய காலம் என்று சொன்னால் என்ன பிள்ளைகள்? பண்டைய காலம் என்று சொன்னா பழைய காலத்துல என்ன புராதன காலம், பண்டைய காலம், பழைய காலத்துல இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளப்பட்ட விதங்கள். ஏன்னா தகவல்களை முந்தி இப்படியான ஊடகங்கள் இல்லைன்னு நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி என இணையம் போன்ற வசதிகள் பழைய காலத்திலே இல்லை. அப்ப அவைகள் என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தகவல்களை என்ன செய்திகளை பரிமாறிக்கொள்றதுக்கு என்ன செய்திச்சு நம்ம சொன்னா தீ மூட்டுறது. ஏன்னா நெருப்பெறிஞ்சால் நெருப்பெரிய விட்டு
என்ன பிள்ளையா தீமூட்டி அந்த தகவல்களை அறிவிக்கிறார். சரியா? நெருப்பை மூட்டி இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போது எல்லாம் இது நடந்துட்டுன்னு சொன்னா அந்த நெருப்பை எரிச்சு அந்த தகவலை அறிவிக்கிறது. மற்ற சங்கூதுதல் இது எங்க நீங்கள் இந்த இது பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. அப்ப இப்படி சங்கூதி தகவல் அறிவிக்கிறது எங்க பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? ஓ எங்க பார்த்துருக்கிறீங்க? சொல்லுங்க இல்லையா? ஓ அது சரி. இந்த சங்கு ஊதுறது எங்க பார்த்துருக்கிறீங்க? கோயில்கள்ல அது சுவாமிக்கு பூசை நடக்கிற நேரம் ஊதுறது. இது தகவலா தெரிவிக்கிறதுக்கு இந்த சங்கு ஊதுறது. ஓ டிவியில என்னத்துல பார்த்த நீங்கள்? மகாபாரதத்துல என்ன? ஓ யார் சொன்னது? சேருஸ்கான் கட்டிக்கார். அதுல என்ன செய்யறது மகாபாரதத்துல? சங்கு ஊதுறது. என்ன இப்ப சண்டை நடக்க போகுதுன்னு சொன்னா என்ன செய்யறது? சங்க ஊதி அந்த சண்டை நடக்க போறதுன்றதுக்கு அறிவிக்கிறது. என்ன சங்க ஊதினா சண்டை தொடங்க போகுதுன்னு சொல்றதுக்காக அந்த சங்க ஊதுறாரு. என்ன அப்ப பழைய காலத்துல அதன் மூலம் அந்த சண்டை நடக்க போறன்ற தகவலை தெரிவிக்கிறதுக்கு இந்த சங்க ஊதினது. அடுத்தது பாருங்கோ, இந்த ரபான் அடிக்கிறது பிள்ளையார் சிங்களவர் செய்கிறார். ஏன்னா சிங்கள இனத்தவர்கள் இந்த ரபான் அடிக்கிறது. இது அவையெல்லாம் அந்த பழைய காலத்துல தகவல்கள் ஒன்றை தெரிவிக்கிறதுக்கு இந்த ரபான் அடித்தல் மூலம் தகவலை தெரிவிக்கிறார். அடுத்தது பாருங்கோ, பறவைகள் மூலம். ஏன்னா பறவைகள் மூலம் இந்த நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏன்னா புறாவில அந்த ஏதாவது ஒரு தகவல் செய்தியை கட்டி போட்டு என்ன அதை அந்த உரியாளர்கிட்ட கொண்டே சேர்க்கச்சுன்னா என்ன செய்யும்? அந்த புறா அதை கொண்டே அந்த செய்தியை தகவலை சேர்க்கும். ஏன்னா புறா அதை விட அந்த அன்னம் போன்ற பறவைகள் மூலம் என்ன செய்யறது? தகவல்களை பழைய காலத்துல பரிமாறி கொண்டின. அடுத்தது பாருங்க முரசறைதல். முரசறைதல் இந்த பழைய காலத்துல நீங்கள் இந்த மகாபாரதம் ராமாயணம் வேற பழைய அந்த கதைகள்ல நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். ஏன்னா முரசறைஞ்சு ஒன்று அறிவிக்கிறது ஒரு தகவலை முந்தி நாங்கள் என்ன செய்வோம்? இப்ப தற்காலத்துல நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்போம். ஏன்னா மற்றது ஏதாவது இப்ப வானொலியில அறிவிக்கலாம், விளம்பரம் ஏதாவது எல்லா தகவல்களை நாங்க இப்ப தற்காலத்துல அறிவிக்கிற வேற முறை. ஆனா பழைய காலத்துல ஒரு ஊர்ல ஏதாவது ஒன்று நடக்க போகுது அல்லது யாராவது இறந்துட்டு நம்ம சொன்னா என்ன செய்யறது? இந்த முரசறைஞ்சு அடிச்சு போட்டு என்ன சொல்ற அந்த தகவலை தெரிவிக்கிறார். அடுத்தது பாருங்க குதிரை வீரர்கள் மூலம். சரியா? குதிரை வீரர்கள் மூலம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். பாருங்க அந்த கூடுதலா பழைய காலத்துல அந்த போர்கள் நடக்கிற நேரங்கள் அதுகள்ல தான் பிள்ளைகள் இந்த வீரர்கள் ஏன்னா குதிரை வீரர்கள் மூலம் தூது விடுறார். ஏன்னா சண்டை நடக்க போகுது அந்த தகவலை தெரிவிக்கிற குதிரை வீரர்கள் மூலம். அடுத்தது பாருங்க தூதுவர்கள். ஏன்னா தூதுவர்கள் மூலமும் இந்த செய்திகளை அனுப்புறது. அப்ப இது என்ன பழைய பண்டைய காலத்துல தகவல்களை பரிமாறிக்கொண்ட முறை. வேற இதை விட பிள்ளைகள் அந்த சேனை பாட்டு அந்த சேனை பாட்டு பாடியும் தகவலை அறிவிக்கிறார். சரியா? அடுத்தது அம்பு எய்தல். அந்த நீங்க பார்த்திருப்பீங்க படங்கள். ஏன்னா இந்த மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகள்ல இந்த அம்பெய்கிறது அம்பு விட்டு தகவலை தெரிவிக்கிறார். சரியோ? சரி. அப்ப பாருங்க நீங்கள் பண்டைய காலத்துல தகவல்களை பரிமாறிக்கொள்ளப்பட்ட விதங்கள் என்ன தீ மூட்டுதல், சங்கூதுதல் மூலம், அடுத்த ரபான் அடித்தல், அடுத்த பறவைகள், முரசறைதல், குதிரை வீரர்கள் மூலம், தூதுவர்கள் மூலம், இதை விட சேனைப்பாட்டு அம்பெய்தல் போன்ற முறைகள் மூலம் பழைய காலத்துல தகவல்களை பரிமாறி கொண்டின. சரியா? சரி. அடுத்தது பாருங்கோ பாடசாலையில உங்களுக்கு பாடசாலையில மாணவர்களுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைக்கிற விதம்.
நீங்கள் உங்களுக்கு பாடசாலையில வகுப்புல நீங்க இருப்பீங்கள் அந்த நேரத்துல ஏதாவது நடக்க போகுது எல்லாது நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த தகவலை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த விதத்துல அந்த செய்தி கிடைக்காது சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைய சொல்லுங்க சொல்லுங்க என்னம்மா விளங்கல சொல்லுங்க அதிபர் ஒரு தகவல் சொல்ல போறேன் ரெண்டாவது பணியாளர் மூலம் மாணவர்கள் தலைவர்கள் மூலம் உதவியாளர்கள் மூலம் அறிவுறுத்தல் பலகை மூலம் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் மூலம் கூட்டங்கள் மூலம் சரி சரி கட்டிக்காரன் பாருங்க பாடசாலையில மாணவர்களுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைக்கிற விதம் மணி ஒலி மீளம் என்ன இப்ப உங்களுக்கு ஒரு பாடம் வேற ஒரு பாடம் நடந்து தமிழ் பாடம் நடந்து கொண்டிருந்து இன்னொரு பாடம் நடக்க போகுது அடுத்த சுற்றாடல் பாடம் நடக்க போகுதுன்னா அதுக்கு இடையில என்ன மணி அடிக்கணும் அடுத்த பாடம் நடக்க போகுது அது என்ன தகவல் அது தொடங்க போகுதுன்னு சொல்லி அதுல உங்களுக்கு இடைவேளை ஏன்னா இடைவேளை நேரம் சொன்னா வெள்ள அடிக்கிற சத்தத்துக்கு தான் நீங்கள் என்ன விடுபடும் அது ஒரு தகவல் அடுத்தது மாணவர் தலைவர்கள் மூலமோ உங்களுக்கு தெரியும் பாடசாலையில பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மாணவர் தலைவர் மாதிரி இருக்கணும் சொல்றது ஓ அவியல்கிட்ட உங்களுக்கு அதிபர் ஏதாவது உங்களோட வகுப்புல ஏதாவது பாடசாலையில நடக்க போகுது இல்ல உங்களோட பெற்றோருக்கு தகவல் சொல்லணும்னு சொன்னா என்ன செய்யறவர் அந்த மாணவர் தலைவர் மூலம் உங்களுக்கு அந்த செய்தியை அனுப்பி விடுவேன் ஏன்னா அவையால் வந்து ஒரு நோட் புக்ல என்ன அது இதுலயாவது கொண்டு வந்ததை டீச்சர்கிட்ட உங்களோட வகுப்பாசிரியர்கிட்ட கொடுத்து அதை தெரிவிக்கணும் இல்ல அவைய சொல்லுவினாம் ஏன்னா ஓ மாணவர் தலைவர் மூலம் இந்த செய்தியை அறிவிக்கும் மற்ற காரியாலய உதவியாளர் ரெண்டாவது உங்களுக்கு ஆபீஸ்ல அந்த பியோன்னு சொல்றது ஏன்னா பணியாளர் அவர் மூலமும் இந்த செய்திகளை அறிவிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஓ உங்களோட வகுப்புகளை வந்து இந்த தகவல்களை தெரியும் அடுத்தது அறிவித்தல் பலகை பாடசாலையில எங்களை ஸ்கூல்ல எல்லாம் அங்க முன்னுக்கு அறிவித்தல் பலகை போட்டிருக்கும் இல்லாத வெளியில உங்களுக்கு ஏதாவது இப்ப கூட்டம் நடக்க போகுது இல்லாத பாடசாலை நேரத்துக்கு விடுமென்று சொன்னா என்ன செய்யறது அந்த அறிவித்தல் பலகையில அந்த தகவலை தெரிவிச்சிருப்பினோம் பார்த்திருக்கிறீங்களோ அடுத்தது ஒலிபெருக்கி மூலம் ஏன்னா அனௌன்ஸ் பண்றாரு உங்களுக்கு திடீரென்று ஏதாவது கூட்டம் நடக்க போகுது ஏன்னா அல்லது பாடசாலை இப்ப நேரத்துக்கு விட போகுது என்று சொன்னா என்ன ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கிறாரு உங்களுக்கு இப்ப 11 மணிக்கு மாணவர் மன்ற கூட்டம் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கிறது பாடசாலையில ஏன்னா அடுத்தது அறிவிப்பு இப்ப விடிய உங்களுக்கு நாளைக்கு பெற்றோர் சந்திப்பு நடக்க போகுதுன்னு சொன்னா விடிய என்ன செய்வாரு அதிபர் உங்களுக்கு கால பிரார்த்தனையில வந்து அறிவிப்பு ஏன்னா நாளைக்கு 2 மணிக்கு பெற்றோர்களுக்கான கலந்துரையாடல் இடம்பெறும் அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களை தவறாக சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று என்ன செய்வார் அதிபர் சொல்லுவேர் ஏன்னா அறிவிப்பு அதாவது கூட்டங்கள் ஏன்னா உங்களுக்கு பெற்றோர் கூட்டம் அதிகமா நடக்கிறது ஏன்னா அதாவது உங்களுக்கு மாணவர்களுக்கு கூட்டம் வச்சு தகவல்களை தெரிவிப்பினோம் சரியோ அப்ப இது உங்களுக்கு பாருங்க பாடசாலையில் மாணவர்களுக்கு செய்திகள் கிடைக்கும் விதம் ஏன்னா மணியொலி மூலம் அடுத்தது மாணவர் தலைவர் மூலம் காரியாலய உதவியாளர்கள் மூலம் மற்றது அறிவித்தல் பலகை மூலம் ஒலிபெருக்கி மூலம் அடுத்தது அறிவித்தல் மூலம் கூட்டங்கள் மூலம் இவ்வாறான செயற்பாடுகள்ல உங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது தெரியுமா எல்லாருக்கும் அடுத்தது இது நாங்கள் முதல் பார்த்தது அன்றைய காலம் அடுத்தது பாடசாலையில தகவல்களை பெற்றுக்கொள்ற முறை அடுத்தது பாருங்க தற்காலத்துல இப்ப வந்து நீங்கள் இப்பதான் என்ன காலம் தற்காலம் இந்த காலத்துல வந்து நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்றது அல்லது பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அல்லது முறைகள் தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அல்லது முறை என்ன முறையில நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வீங்க உங்களுக்கு ஒரு தகவலை நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கள் அல்லது இன்னொரு ஆள் உங்களுக்கு ஒரு தகவலை தெரிவிக்கும்
அப்ப தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அல்லது முதலாவது பாருங்க உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா நீங்கள் இதுல பார்த்து சொல்ல வேணா நீங்க சொல்லுங்க பாப்பா பிள்ளையார் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட விதங்கள் சொல்லுங்க பாப்பா கடிதம் கடிதம் சரி 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 பாட்டு பாடுறாளர் கடிதம் என்ன ஓ கடிதம் உங்களுக்கு என்ன உங்களோட உறவினர்கள் தற்காலத்துல கடிதம் கொஞ்சம் குறைவு பயன்படுத்துறோம் ஆனா வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு இந்த என்ன வாழ்த்து மடல்கள் எல்லாம் அனுப்புறவியலோ கடிதம் மூலம் என்ன ஓ வெளிநாடுகள்ல உங்களுக்கு இந்த பிறந்த நாள்கள் மற்றது தினங்கள் வார தீபாவளி வார நேரங்கள் என்ன செய்யற வாழ்த்து மடல்கள் உங்களுக்கு இந்த கடிதம் மூலம் அனுப்புறது தற்காலத்துல கூட உங்களுக்கு இணைய வசதிகள் இருக்கிறதால கூட இணையம் மூலம் நாங்கள் எல்லாத்தையும் கொள்ளுவோம் சரியோ அத கடிதம் ஏன்னா கடிதத்துல என்ன ஓ உங்களுக்கு தூர இடங்கள்ல இருந்து அல்லது உங்களோட நண்பர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் நீங்களும் அனுப்பலாம் என்ன கடிதம் மூலம் உங்க வாழ்த்து மலர்கள் அனுப்பலாம் சரியோ அடுத்தது வானொலி வானொலியில நீங்க என்ன கேட்கிற நீங்கள் நான் கேட்கிறது ஏன்னா வானொலியில செய்திகள் ஓ சரியா அப்ப இந்த வானொலியில நாங்க பார்க்கலாமோ கேட்கலாமோ தனியா ஓ காதால நாங்க கேட்கலாம் பார்க்க முடியாது என்ன பார்க்க முடியாது சரியா அப்ப வானொலி அடுத்து செய்தித்தாளையும் நாங்கள் பார்க்கலாம் கண்ணால பார்க்கலாம் ஆனா சத்தம் பெறாது கேட்கலாது இதை சொல்ற அச்சூடாக சொல்றது ஏன்னா செய்தித்தாள வேறு சொல்றது ஓ வாசிக்கலாம் பத்திரிகை என்று சொல்லுவாங்க ஏன்னா செய்தித்தாள் என்னன்னு சொல்றது பத்திரிகை ஓ பத்திரிகை இதுல பல்வேறு விதமான உள்நாட்டு தகவல்கள் வெளிநாடு உலக நாடுகள்ல நடக்கிற விடயங்கள் மற்றது விளையாட்டு செய்திகள் என்ன மற்ற சிறுவர்களுக்கான பகுதிகள் எல்லாம் பாரு மற்ற சினிமா பகுதிகள் எல்லாம் பாருது ஏன்னா பல்வேறு விதமான எல்லா வகையான தகவல்களையும் நாங்கள் இந்த செய்தித்தாள பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஓ விளம்பரங்கள் எல்லாம் மாறது என்ன பத்திரிகையில இப்ப ஏதாவது புதிதாக ஏதாவது கடைகள் திறக்க போயிடும் மற்றது உங்களுக்கு புத்தகங்கள் வந்தா ஏன்னா ஏதாவது பயிற்சி புத்தகங்கள் எல்லாம் வந்தா அந்த புத்தகத்துல எல்லாம் போடுவினா விளம்பரப்படுத்துறாரு சரியா அடுத்தது ஒலிபெருக்கி மூலம் நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்ப உங்களோட தகவல் என்ன தகவல்களை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்ப ஒலிபெருக்கி குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் அவசர தகவல்களை பரிமாற உதவும் அது என்ன தகவல்களை நீங்க இந்த ஒலிபெருக்கி மூலம் கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஒலிபெருக்கி மூலம் ஓ நீங்க ஒரு பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு இந்த ஒலிபெருக்கி பயன்படுத்துற என்ன தகவல்கள் இப்ப மரண அறிவித்தல் மற்றது அறிவிக்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா காலம் ஏன்னா அது கூட நடுகாலம் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஏன்னா அவதானமா இருக்க சொல்லி ஏன்னா கடைகளுக்கு போறதெல்லாம் அவதானமா போகணும் அடிக்கடி கை கழுவும் கொண்டெல்லாம் ஒலிபெருக்கி மூலம் மற்ற டெங்கு ஏன்னா டெங்கு நுழம்பு அபாயம் சொன்னா அதோட அறிவிப்பேன்
சரியோ இந்த தகவலை நீங்க பெற்றிருப்பீங்க. அடுத்தது தொலைக்காட்சி. ஏன்னா தொலைக்காட்சி தான் எல்லாரும் இப்ப பாக்குற அதிகமா. என்ன அதிகமா எல்லாரும் என்ன பாக்குற நீங்க தொலைக்காட்சி பாக்குற நீங்க. ஏன்னா தொலைக்காட்சியில படங்கள் பார்ப்பீங்க, கதைகள் பார்ப்பீங்க, மற்றதுல விளையாட்டு சம்பந்தமா எல்லா விதமான தகவல்களையும் நாங்கள் இதுல பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த தொலைபேசி. என்ன தொலைபேசி சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறீங்க தொலைபேசி மூலம்? ஒருவருக்கு இன்னொரு மூலம் நாங்க வெளிநாட்டுல உள்ள ஆளோட ஒரு ஆளோட தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்களோட வெளியூர்ல அல்ல உள்ளூர்ல இருக்கிற ஆக்களோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த தொலைபேசி பயன்படும். தகவல் நாங்கள் ஒரு தகவலை ஒரு ஆளுக்கு சொல்ல போறோம்னு வெளியூரில் உள்ள ஒருவருடன் தொடர்பு கொள்றதுக்கு இந்த தொலைபேசியை பயன்படுத்தும். அடுத்தது பாருங்க விளம்பரம். ஏன்னா விளம்பரங்கள் என்ன அந்த விற்பனை அதிகமாக விற்பனை செய்யறதுக்காக இந்த விளம்பரம் செய்யறோம். நாங்கள் இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், நாங்க அந்த பொருளை வாங்கணும் நினைப்போம், ஏன்னா எல்லாரும் வாங்குவோம். விளம்பரம் மூலம் அதையெல்லாம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். சரியோ. அடுத்தது பதாதைகள். இந்த பேனர் சொல்றது ஏன்னா பேனர்கள் அடிச்சு இந்த உங்களுக்கு தெரியும் பாடசாலையில எல்லாம் இந்த கொரோனாக்கு பிறகு இந்த பேனர்கள் எல்லாம் அடிச்சு விட்டு இருந்தது. நீங்கள் அடிக்கடி தொடர்பான சரியா. சரியா. அப்ப தற்காலத்துல தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அல்லது முறைகள் என்ன இதை விட பிள்ளைகள் தொலை அஞ்சல் என்ன மின்னஞ்சல் மூலம். சரியோ. தற்காலத்துல தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட விதங்கள் கடிதம், வானொலி, என செய்தித்தாள், ஒலிபெருக்கி, தொலைக்காட்சி, தொலைபேசி, விளம்பரங்கள், மற்ற பதாதைகள், சுவரொட்டி மூலம் இவ்வாறான முறைகள் ஊடாக தற்காலத்துல என்ன தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். சரியோ. அடுத்தது பாருங்கோ தற்காலத்துல தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஊடகங்களை பின்வருமாறு பிரிக்கலாம். சரியோ. நாங்கள் முதல் பார்த்தது தற்காலத்துல தகவல்களை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த முறைகள் ஊடகங்கள் என்னென்னு பார்த்தனாங்க. அந்த ஊடகங்களை நாங்கள் இப்படி இவ்வாறு பிரிக்கலாம். மின்னூடகங்கள், அடுத்தது அச்சூடகங்கள். சரியா. மின்னூடகங்கள், அடுத்தது அச்சூடகங்கள் வந்து பிரிக்கலாம். பாருங்கோ அச்சூடகங்கள் அச்சிட்டு வெளியிடுற பிள்ளையா ஏன்னா அச்சிட்டு எழுத்து மூலம் வெளியிடுற. சரியா. அச்சிட்டு வெளியிடுறது அல்லது அச்சு பதித்துல எழுதுறது ஏன்னா நாங்கள் எழுதுவோம் எழுத்து மூலம். சரியோ. பாருங்க முதலாவது மின்னூடகங்கள். ஏன்னா இது மின் சாதனங்கள். சரியா. மின்னூடகங்கள் என்று சொல்லுவோம். முதலாவது பாருங்க வானொலி, அடுத்தது தொலைக்காட்சி, தொலைபேசி, இணையம். ஏன்னா இன்டர்நெட் என்று சொல்றோம் இணையம். சரியா. இணையம் மூலம் நாங்கள் இப்ப தற்காலத்துல இந்த இணையம் மூலம் நீங்கள் இப்ப படித்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஏன்னா இணைய வழி மூலம் தானே படித்து கொண்டிருக்கிறீங்க. தற்காலத்துல அடுத்த கணனி ஏன்னா கம்ப்யூட்டர், அடுத்தது மின்னஞ்சல், அடுத்தது ஒலிபெரி. சரியோ. இவ்வளவும் என்ன மின்னூடகங்கள். சரியோ. அடுத்தது பாருங்க அச்சூடகங்கள். பத்திரிகை, கடிதம், நீங்க எழுதுறது கடிதம் என்ன மற்ற சுவரொட்டி, தந்தி, சஞ்சிகைகள், பதாதைகள் இவ்வளவும் என்ன அச்சூடகங்கள். சரியா. அப்ப இது தெரிஞ்சிருக்கணும் பிள்ளையால். உங்களுக்கு தரம் 4க்கு வர போறீங்க, தரம் 5ல இந்த பரீட்சைகளுக்கெல்லாம் இந்த வாரான மின்னூடகங்கள் அச்சூடகங்கள் எல்லாம் கேட்பின. சரியோ. சரி. அப்ப பாருங்கோ தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஊடகங்கள். சரியா. முதலாவது பாருங்கோ மின்னூடகங்கள், அடுத்தது அச்சூடகங்கள். மின்னூடகங்கள் வந்து வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, இணையம், கணனி, மின்னஞ்சல், ஒலிபெரி. சரியோ. அடுத்தது பத்திரிகை, கடிதம், சுவரொட்டி, தந்தி, சஞ்சிகைகள், பதாதைகள். சரியா. விளங்கிட்டுதா?
எல்லாருக்கும் அடுத்தது பாருங்கோ டீச்சர் இவ்வளவு நேரம் படிப்பிச்ச எல்லாருக்கும் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். இதுல 3 கேள்வி போட்டிருப்பேன் பாருங்கோ. பண்டைய காலத்துல என்ன இப்ப நீங்கள் படிச்சதானே எல்லாம் சரியோ? பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது கேள்வி ஒரு ஆள் வாசிங்க பாப்ப. முதலாவது கேள்விய பண்டைய காலத்தில் தகவல் இதுல நம்ம ஒரு அடிகட்டத்துக்கு கூட பண்டைய காலத்தில் தகவல்கள் பரிமாறிக்கொள்ள. சொல்லுங்க முதலாவது சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லுங்க இல்லையா? பறவைகள் மூலம் கட்டிக்காரரா? சரி 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 ஓகே காணும் கட்டிக்காரர் எல்லாரும். அடுத்த கேள்வி பாடசாலையில் உமக்கு செய்திகள் கிடைக்கும் விதங்கள். ஒரு ஆள் சொல்லுங்க பிள்ளையாள். ஒரு ஆள் சொல்லுங்க. கிவன்சிகா சொல்லுங்க பாப்போம். கிவன்சிகா மணி ஒலி மூலம், ஒலிபெருக்கி மூலம், ஒலிபெருக்கி மூலம், காரியாலய உதவியாளர் மூலம். சரியா சரி. இதுல நிறைய டீச்சர் படிப்பிச்சனா நீங்க 3 எழுதினாக்கா அறிவித்தல் பலகை மூலம். சரி காணும் மூலம். சரி காணும் காணும் காணும். அடுத்தது தற்காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட முறைகள் சொல்லுங்க பாப்போம். தற்காலத்தில தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட முறைகள் சொல்லுங்க பாப்போம். சரி காணும் காணும் காணும். சரி சரி பிள்ளையார் சரி ஓகே. அப்ப உங்களுக்கு இவ்வளவு நேரம் படிப்பிச்சு எல்லாம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளை எழுதுங்க. என்ன படிச்ச பாடத்தை திருப்பி படிக்கணும் பிள்ளையார் சரியல்ல? அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். என்ன படிச்சதை திருப்பி படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு சரியல்லோ? அப்ப இதோட டீச்சர்ட போன் நம்பர் சொல்றேன் பாருங்கவா சொல்றேன். சரியா? அப்ப எல்லாரும் விளங்கிட்டா? சரி.